அந்த 4ஆம் மத்தேயு 4ல் விசுவாசிக்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, அவர் ஒருவருக்கு என்ன செய்வாயாக? ஆராதனை செய்வாயாக. அப்ப நம்ம ஆராதிக்கணும்னு இயேசு கிறிஸ்து தன் வாயினால சொல்லியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டுல நம்ம ஆராதிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் இவர் சொல்றாரு, சேவிக்கணும். கர்த்தரை என்ன செய்யணும்? நம்ம சேவிக்கணும், ஆராதிக்கணும், பொழுது கொள்ளணும். வேற என்ன செய்யணும்? பொழுது கொள்வது, ஆராதிப்பது, சேவிப்பது, பணிந்து கொள்வது, வணங்குவது. இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் தேவனை ஆராதிப்பதற்காக. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சந்ததி, நம்ம கர்த்தரை ஆராதிக்கணும். அந்த சந்ததி நம்ம தான். இந்த 20 எத்தனாவது வருஷம்? அது 30வது வருஷம். அல்லேலூயா. ஒரு சந்ததி அவரை என்ன செய்யும்? சேவிக்கும். தலைமுறை தலைமுறையாய் அது ஆண்டவர். நம்ம ஆண்டவரை சேவிக்கணும். அதுக்காக தேவன் இந்த இடத்தை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். எத்தனை பேர் சேவிக்கணும் அப்படின்னு பைபிள் இருக்குதா? இல்லை. எத்தனை பேர் சேவிக்கலாம் அதுக்கு பைபிள் இருக்கா? இருக்கு. எத்தனை பேர் சேவிக்கலாம்? எத்தனை பேர்? 2 அலட்டா 3. நம்ம நிறைய பேர் இருக்குங்க. 2 அலட்டா 3. பழைய ஏற்பாட்டில் எத்தனை பேர் ஆராதிச்சாங்க? குறைஞ்ச எண்ணிக்கையில ஆராதிச்சாங்களா? யாரெல்லாம் சொல்லுங்க. யார் ஆராதிச்சது? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல். இங்க கவனிங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல். அப்படிதானே? அவங்க ஆராதிச்சாங்கன்னு பைபிள் எங்க எழுதி இருக்குது? தானியேல் எடுத்துக்கிறேன். தானியேல்ல சோத்ரம், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை என்ன செய்வாரு? அந்த வசனத்தை எடுங்க. தானியேல்ல நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை என்ன செய்ய மாட்டாரு? விடுவிப்பார். அப்படிதானே எழுதியிருக்கு. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிப்பார். ஒருவேளை அவர் எங்களை விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? ஸ்தோத்திரம், மனிதன் கையினால் உருவாக்கப்பட்ட சிலையை வணங்க மாட்டோம் என்று அவர்கள் வாசிங்க. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். எங்க இருக்குன்னா 3ஆம் அதிகாரம், தானியேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல இருக்கு. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக. அப்ப நாங்கள் அந்த இடத்துல எத்தனை பேர் ஆராதிச்சாங்க? 4 பேர் தான். யாரெல்லாம் சொல்லுங்க? ஆபேத்நேகோ, தானியேல். 4 பேர் தானே. இந்த 4 வாலிபர்கள் தான் பழைய ஏற்பாட்டு காலத்துல கர்த்தரை ஆராதித்தார்கள். ஆமென். ஆராதனை செய்தா என்ன நடக்கும்? எல்லா தீமைக்கும் ஆண்டவர் நம்ம என்ன செய்வாரு? பாதுகாப்பார். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க. எல்லா தீமைக்கும் ஆண்டவர் நம்மளை என்ன செய்வாரு? பாதுகாப்பார். அல்லேலூயா. ஆமென். ஆகையினால இந்த சங்கீதத்தின் மூலம் இந்த காரியங்களை நாம் தெரிந்து கொண்டோம். ஒரு சங்கீதம் வாசித்தா அதுல இருந்து சில வார்த்தைகளை தேவன் நமக்கு என்ன செய்வாரு? பேசுவாரு. அதை நம்ம தியானிக்கணும். எல்லாரும் தியானிக்கணும். தியானிக்கும் போது தேவன் அற்புதம் செய்கிறவர். ஆமென். அல்லேலூயா. ஒரு சந்ததி, அந்த வசனத்தை வாசிங்க. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். அது யாருடைய சந்ததி? இங்க ஆராதிக்கிறது எல்லாருமே யாருடைய சந்ததி? கர்த்தருடைய சந்ததி, கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய வம்சம், கர்த்தருடைய ஸ்தோத்திரம், கர்த்தருக்காக நியமிக்கப்பட்ட சந்ததி. அல்லேலூயா. ஒரு அல்ல சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அதனால நம்ம எல்லாரும் வாரம் ஆண்டவரை ஆராதிக்கணும். அநேகர் இங்க அழைச்சிட்டு வரணும். நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் கூட்டிட்டு வரணும். நாமும் கர்த்தரை ஆராதிக்கணும். நம்ம நண்பர்களை, நம்முடைய உறவினர்களை, நம்முடைய ஃப்ரெண்ட்ஸை எல்லாரையும் கூட்டிட்டு வரணும். ஆமென். ஒரு அல்ல சொல்லுங்க. கர்த்தர் எல்லாரும் என்ன செய்வாரு? கொண்டு வருவாரு. அப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கணும். நம்ம எப்படிப்பட்ட மந்தை? சிறு மந்தை. அப்படிதானே வேதம் என்ன சொல்லுகிறது? சிறு மந்தை. வேதம் சொல்லுகிறது, பயப்படாதே சிறுமந்தையே, கர்த்தர் உனக்கு ராஜ்யத்தை தர சித்தமாக இருக்கிறார் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். சரி,
இந்த சங்கீதத்துக்காக எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 22ஆம் சங்கீதம் இயேசுவின் சிலுவை பாடுகளை தாவீதுக்கு சொல்லி தாவீது எழுதியிருக்கிறார். அதை நம்ம இன்றைக்கு தியானிச்சிருக்கிறோம். ஏன் தியானிச்சிருக்கோம்னா 40 நாள் அளவும் இயேசுனுடைய சிலுவையை பற்றியே தியானிக்கணும். சிலுவையை பற்றியே நாம் சிந்திக்கணும். சிலுவையை பற்றிய உபதேசம் நமக்கு என்னவா இருக்கும்? தேவ பலன் தரும். சிலுவை பற்றி இந்த சிலுவை பற்றிய உபதேசம் 40 நாள் நம்ம தினந்தோறும் தியானிக்கணும். ECI சர்ச்சில் காலையில் 5:30 மணியிலிருந்து 6:30 மணி வரைக்கும் இந்த 40 நாள் ஜெபம் நடக்கும். அதே மாதிரி சாயங்காலம் 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் ECI சர்ச்சில் ஜெபம் நடக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால் 40 நாள் அவருடைய பாடுகளை தியானிக்கும் போது நமக்கு ஒரு உன்னத தேவ பலன் கிடைக்கும். கர்த்தர் அப்படி செய்வார். எல்லாரும் கரங்களை சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். போது சாட்சி நேரம் நம்ம எல்லாரும் ஒவ்வொரு 2 நிமிஷம் சாட்சி சொல்லலாம். 2 நிமிஷம் ஆண்டவரை பற்றி ஏதாவது சாட்சி சொல்லணும். சரியா? ரைட்டா? ஆமாம். சின்ன பிள்ளைகள் சாட்சி சொல்ல வேண்டாம். என்ன சொல்லணும்? ஒரே ஒரு வசனம் சொல்லணும். சீக்கிரமாக சொல்லிட்டு போயிடணும். சரி, தெரிஞ்சா வசனம் தெரிஞ்சா முன்னாடி ஒரு வசனத்தை சொல்லிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு போயிடணும். சரி, சின்ன பிள்ளைகள் யாராவது வசனம் சொல்ல ரெடியா இருக்கீங்களா? வாங்க. ஸ்தோத்திரம். தம்பி வாங்க. தம்பி அவனை கூடுங்க. நீங்க முதல்ல சொல்லு. சீக்கிரமா நேரம். சீக்கிரமா ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் இங்கே ஜாம் பண்ணிட்டு போவேன். ஆன்டி சொன்னாலும் அதை ஜாம் பண்ணிட்டு போவேன். இன்னும் ஜாம் பண்ணால் நான் நல்லா படிக்கணும். எனக்கு எங்கள் ஆயா என்ன சொல்லுவாங்க, அப்போ பார்த்து திட்டிகிட்டே இருப்பாங்க, இந்த சைடு போகிறேன் இந்த சைடு போகிறேன். எங்கள் வீட்டுக்கு தெரியாமல் தான் சர்ச்சுக்கு ஜாமெல்லாம் பண்ணுவேன். அது பண்ணிகிட்டே இருப்பேன். நான் ஜாம் பண்ணிகிட்டே இருப்பேன். அது நடந்துட்டு நான் போயிட்டு வருவேன். ஒரு நாள் என்ன பண்ணுங்க, இப்படி வந்துட்டேன் தெரியாமல், எங்கள் ஆயாவுக்கு தெரியாமல் இந்த சைடு வந்துட்டேன். இந்த சைடு வந்துட்டு எங்கள் ஆயா பின்னாடியே வந்துட்டாங்க. ஏன் இந்த சைடு போனேன் அப்படின்னா, நான் ஜபம் பண்ணுறேயா, நான் ஜபம் பண்ணுறேன், ஸ்கூலுக்கு போகிறேன், இந்த மாதிரி இது பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு அது சொன்னாங்க. எல்லாம் யோசிச்சாங்க. சரி, இன்னைக்கு ஒரு நாள் தான் பண்ணக்கூடாது. இன்னைக்கு எங்கள் ஆயா போகும்போது சொன்னாங்க, நீ சர்ச்சுக்கு போகவே கூடாது. நீ போனீன்னா எனக்கு யாரும் சொன்னாங்கன்னா அவ்வளோதான், அவங்க அடிப்பான் அப்படின்னாங்க. நான் வீட்டில் இந்த மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் பண்ணி முடிச்சுட்டு ஜாப் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா இவங்கெல்லாம் சர்ச்சுக்கு வந்துட்டாங்க. நான் எங்கள் மாமா கிட்ட கேட்டேன். எங்கள் மாமா நான் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். சரி, நான் பண்ணி பைபிள் எடுத்துகிட்டு ஓடி வந்துட்டேன். பார்த்தா எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. எங்கள் ஆயாவும் வீட்டுக்கு நான் என்ன பயத்தோடு இருந்தேன். எங்கள் ஆயாவும் நான் வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா எங்கள் ஆயாவும் இல்லை. அப்புறம் நான் பைபிள் எடுத்துட்டு பைபிள் வெளியே வச்சிருந்தேன். பைபிள் எடுத்துட்டு அப்படியே வந்துட்டேன். எல்லாரும் கரங்களை தட்டி நம்பிக்காக எல்லாரும் சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வருங்காலத்துல தம்பி என்ன செய்யணும்? நல்ல ஆசீர்வதிக்கணும், நல்ல படிப்பு தரணும். அது மாத்திரம் இல்லை, நல்ல வேலை ஆண்டவர் தரணும், நல்ல வருமானம் தரணும், குடும்பம் ஆசீர்வாதமா சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணும். வேதம் சொல்கிறது, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். அந்த செழிப்பு அவன் குடும்பத்துக்கு வரும். கர்த்தருக்கு மகிமை. 3 அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியா சொல்றாங்க. சூப்பர். எல்லாரும் சங்கீதம் 26 என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்கள். நான் இப்ப சாட்சி சொல்றேன். இயேசு இந்த வாரம் முழுக்க என்ன பாதுகாத்தார். இயேசு கர்த்தருக்கு சொல்றார். இயேசு இந்த வாரம் முழுக்க என்ன பாதுகாத்தார். ஆமென். ஹல்லேலூயா. வாரம் முழுவதும் பாப்பா ஆண்டவர் என்ன செய்தாரு? பாதுகாத்து நடத்தி ஆசீர்வதித்தார். அதுக்காக சத்தமா சோத்திரம் பண்ணுவோம். நல்லா படிக்கணும், குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா பிள்ளை இருக்கணும். கர்த்தர் உதவி செய்வார். நீ
வேண்டிக் கொள்வதெல்லாம் கர்த்தர் உனக்கு தருவார். ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு 3 அல்லேலூயா சொல்லுவோம். அடுத்து சாட்சி யாராவது? வாங்க. சூப்பர் வாங்க. சொல்லுங்க சத்தமா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எல்லாம் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாப்பா அழகான ஒரு வார்த்தை சொன்னாங்க. இஸ்ரவேலரை ஆசீர்வதிப்பது அப்படின்னா என்ன அர்த்தம்? இஸ்ரவேலர்னா யாரு? நாம தான். ஆண்டவரை ஆராதிக்கிற சந்ததி நாம தான் யாரு? ஆதிக்குரிய இஸ்ரவேலர். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆண்டவருடைய விருப்பம், ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய லவ், ஆண்டவருடைய நேசம் என்ன அப்படின்னு கேட்டா நம்மள ஆசீர்வதிப்பது தான் அவருக்கு பிரியம். ஆமென். எல்லாரும் 3 அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா எப்ப சொல்லணும்? ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியா இருக்கும்போது சொல்லணும். எங்க அப்பா நல்ல குடிப்பாரு, அல்லேலூயா அப்படின்னு சொல்லக்கூடாது. குடிப்பாருக்கு அல்லேலூயா சொல்லக்கூடாது. எங்க அப்பா குடிவெளியில இருந்து ரட்சிக்கப்பட்டாரு, அல்லேலூயா அப்படி சொல்லலாம். சரியா? தீமையை சொல்லிட்டு அதுக்கு அல்லேலூயா நம்ம என்ன சொல்லக்கூடாது. சரியா? ரைட். அடுத்து யாரு சாட்சி சொல்லுவாங்க? வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேற யாரு? முன்னாடி வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னைக்கு மத்தியில சாட்சியாக இருந்திருக்காரு. கர்த்தர் போன வாரம் எனக்கு ரொம்ப உடல் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எனக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கே தெரியல. செஸ்ட் பெயினாக இருந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் மயக்கமாயிட்டேன். எங்கள் அக்கா ரொம்ப பயந்துட்டு எம்எஸ் அக்காவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியாமல். ஆனாலும் என் தேவன் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என் தேவனுக்கு எது ஓடும்படியார் ஜீவனை காப்பாற்றி என்னை இந்த இடத்துல சாட்சி அனுப்பியிருக்காரு. எனக்கு கையும் வரல, காலும் வரல, ஆனாலும் பயந்துருந்தேன். ஆனால் தேவன் ஒரு நாளும் என்னை ஜீவனோடு பாதுகாத்து என்னை சாட்சியாக நிறுத்திருக்கார். நாங்கள் குடும்பமாக தேவனை ஆராதிக்கவும், தேவனை சேவிக்கவும், தேவன் எங்களை வாழ்நாள் முழுவதும் தேவனுக்கு என்று ஓட சாட்சியாக நிறுத்தபடியால் தேவனை நன்றியுள்ள இருந்ததோடு அவங்க சாட்சி சொன்னாங்க. என்ன சாட்சி சொன்னாங்க தெரியுமா? நெஞ்சுவலி வந்துச்சு, எனக்கு முடியல, ரொம்ப உடல் சோர்வாயிட்டு நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் சுகமாக்கிட்டாரு. இன்னைக்கு நான் சுகமா ஆண்டவரை என்ன செஞ்சிருக்கிறேன், ஆராதிக்க வந்திருக்கிறேன். எல்லாரும் சத்தமா சோதனம் பண்ணுவோம். சொல்லுவோம். அடுத்து யாராவது சாட்சி சொல்றீங்களா? சொல்லுங்க. யாராவது சாட்சி சொல்லணும்னா சொல்லுங்க. 2 நிமிஷம் சொல்லுங்க. ஏதாவது சொல்லுங்க. சிவமரையா வாங்க. முன்னாடி வாங்க. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏதாவது 2 வார்த்தை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது நான் வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு சூப்பர்ஸ் தனி மருந்து ஏதோ தப்பு நம்மளை விட நம்ம பரவாயில்ல செய்வா. நீதி பேரம் பார்த்தா அவங்க எரிஞ்சிடுவாங்க, மறைப்பாங்க. ஏன்னா அது என்னன்னு தெரியல. ஏன்னா அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறாங்க. அதுதான் வேலை ஸ்தலத்துல ஆசீர்வாதமா இருக்கும். அதுதான் என்னோட சாட்சி. அப்படி கனம் பண்ணி உயர்த்தி வச்சிருக்கிறாரு. அதுதான் தொடர்ந்து தேவன் அவர்களை ஆசிரியர்கள் பாதுகாக்கிறோம், மிகமே நடக்கும். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆமா, எல்லாரும் மரியாதை வச்சிருக்காங்கன்னு சொல்றாருல்ல, இது வசனத்துல நிறைவே இருக்கு. எங்க நிறைவே இருக்கு? வாகனம் 28ஆம் அதிகாரத்துல உன்னை பார்த்து எல்லாரும் என்ன செய்வாங்க? கனம் பண்ணுவாங்க, பயப்படுவாங்கன்னு இருக்கு. வாசிங்க அந்த வசனத்தை மட்டும். வாகனம் 28ஆம் அதிகாரத்துல உன்னை கண்டு எல்லாரும் என்ன செய்வாங்க? பயப்படுவார்கள் அப்படின்னு வாசிங்க. 28ல வாசிங்க, கண்டுபிடிங்க சீக்கிரம். மற்றவங்க நம்ம மேல மரியாதை வைப்பதற்கும் நம்ம கனம் பண்ணுவதற்கும் ஒரு இடம் இருக்கு. எடுத்துட்டீங்களா? 28 எடுத்து வாசிங்க. ரெண்டுங்களையா கொடுங்க செல்லாமா? நான் சொல்றேன், கொடுங்க. ஸ்தோத்திரம். 28
அதை எடுத்து பாருங்க. 28ல பத்தாவது வசனம் வாசிங்க. 28ல 10வது வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது. உனக்கு சிவகுமாரையாவுக்கு கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டது. என்ன நாமம்? பூமியின் ஜனங்களில் என்ன நாமம் தரிக்கப்பட்டுச்சு அவருக்கு? கர்த்தருடைய நாமம். கர்த்தருடைய நாமம். கர்த்தருடைய நாமம் நம்ம மேல தரிக்கப்பட்டிருக்கா? நம்ம எல்லாருக்கும் கர்த்தருடைய நாமம் சொல்லப்பட்டிருக்கா? நம்ம யாரு? கிறிஸ்தவர்கள். என்ன யாரு? கிறிஸ்தவர்கள். கிறிஸ்துவை உடையவர்கள் கிறிஸ்தவர்கள். அதுதானே? இப்போ நம்ம நாமம் நம்ம மேல தரிக்கப்பட்டிருக்கு. என்ன எப்படி தரிக்கப்பட்டிருக்கு? கிறிஸ்தவன். பெண்ணா இருந்தா கிறிஸ்தவன், ஆம்பளையா இருந்தா கிறிஸ்தவன், நம்ம நிறைய பேரா இருந்தா கிறிஸ்தவர்கள். இந்த நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது என்று பூமியின் ஜனங்கள் கண்டு உனக்கு என்ன செய்வாங்க? பயப்படுவாங்க, மரியாதை தருவாங்க, கடன் பண்ணுவாங்க. பூமியின் ஜனங்கள் உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. இப்போ எல்லாரையும் யாராவது சின்ன தப்பு பண்ணிட்டா என்ன செய்வாங்க? சத்தம் போடுறாங்க. என்னையா தப்பு பண்ணிட்ட? என்ன கீழே போட்ட? என்ன மெடிசனை கொட்டிட்ட? என்ன எதை பண்ணிட்ட? என்ன இப்படி மத்தியில் போய் நிற்கிற சோத்திரம் ரிசப்ஷன் காலில் போய் நிற்கிற வேலையை போய் பாரு அப்படின்னு சொல்லி திட்டுற அந்த இடத்துல இவரை என்ன சொல்கிறாங்க? சரி பரவாயில்ல போங்க, அடுத்து ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு நல்ல மரியாதை வச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் இந்த வசனம் தான். ஆமென். நீங்கள் ஒரு நாமத்தை தரித்திருக்கிறவர்களாலே தேவன் உங்களை என்ன செய்யறாரு? மற்றவர்கள் மத்தியில் ஒரு பயத்தை உண்டாக்கி ஒரு கணத்தை கொடுக்கிறார். எல்லாரும் ஒரு 3 அலையில சொல்வோம். கையை வச்சு சொல்லணும். அதுக்கு நீங்க சொல்றீங்களா? வேற யாருக்கு நம்ம சாட்சி சொல்றாங்க? வேற யாராவது சாட்சி சொல்லணும்னு சொல்லுங்க. அவ்வளவுதானா? அகிலமும் சாட்சியாகவே உங்கள் கட்டளையேதான். அகிலமும் சாட்சியாகவே உங்கள் கட்டளையேதான். ஆவியாத்மாவும் சாட்சிகளாய் நிற்கிறதற்காக சோத்திரம் பண்ணுவோம். ஒரு சபையின் அறிவிப்புகளை பாஸ்டமா சீலா சொல்லுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஜபம் நடக்கிறது, நம்ம மற்ற இடைப்பட்ட நாட்களில் கூட்டம் நடக்கிறது, மாதத்தின் 1ஆம் தேதி ஜபம் நடக்கிறது. அந்த மாதிரி காரியங்களை சொல்லுவாங்க. சில அறிவிப்புகள் சொல்லுவாங்க. சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லவர் அவர் கிருபை என்றுள்ளது. நாமத்தினாலே வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 to 12 வரைக்கும் ஆரம்பிச்சு, அதே போல 5 மணிக்கு சிறுவர்கள் சண்டே கிளாஸ் இருக்குது. சாயங்காலத்தில் 6 6:30 8 o'clock வரையும் மாலை ஆராதனை. அது ஒவ்வொரு நாளும் காலையிலும் சாயங்காலம் 1 மணி நேரம் நம்ம சொல்லிக்கிறோம். நேரம் கிடைக்கும் போது தான் நம்ம சொல்லிக்கிறோம். மாதத்துக்கு ஒரு முறை பெண்கள் கூட்டம் உண்டு. தொடர்ந்து ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் அந்த பகுதியில் பெரிய காரியங்களை செய்யும்படியாக, அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வரும்படியாக தயவு செய்து நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள்.
எங்கேயுமே சபைக்கு போகாதவங்க இந்த இடத்துல தேவனை ஆராதிக்க முடியாது வரலாம். தங்கள் மகிமையான பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அநேக சாட்சிகளை கத்தர் இடத்துல எடுத்து கொண்டு வருகிறார். என்னன்னு சொன்னா, நாங்கள் என்னெல்லாம் இந்த இடத்துல கூடி ஜெபிக்கிறோமோ, காலையில ஜெபம் பண்ணுவோம், சாயங்காலத்திலே கத்தரத்தை செய்வார். உண்மையை நாங்கள் வந்து இந்த இடத்துல நாங்கள் நன்றி சொல்லிட்டு போவோம். கத்தர் உண்மையை ஜெபத்தை கேட்கிற தேவனா இருக்கிறார். இந்த கடைசி நாட்களிலே அநேகருக்கு ஆலயத்துக்கு போக முடியாத எத்தனையோ தடைகள் இருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் எங்குமே போகலன்னு சொன்னா இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா தேவனை கூடி நாம் தேவனை ஆராதிக்கலாம். கத்தை தாமே தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்வாராக. அது மாத்திரமல்ல, இந்த நாளிலே நம்ம மத்தியில ராஜையா வந்துட்டாங்க, குடும்பமாக வந்திருக்கிறார்கள். இந்த 4வது ஞாயிற்றுக்கிழமை காலையிலே அவர் தொடர்ந்து ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து மீதியான வேலை கட்ட பெரிய காரியங்களை செய்வாராக. ரெகபோத் திருச்சபை தேவன் ஆசீர்வதிக்க முடியாது, ஊழியர்களை ஆசீர்வதிக்க முடியாது. அது மாத்திரமல்ல, மாதத்திற்கு ஒரு முறை நாங்கள் வெளியிடங்களுக்கு போய் தன்னுடைய வார்த்தையை நாங்கள் மகிமைப்படுத்தி கொண்டு வருகிறோம். அந்த ஊழியர்களை கூட தேவன் பெரிய காரியங்கள் செய்யும்படியாக இந்த காட்சி எடுத்துக் கொள்ளுதல், அந்த தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக பிரதான ஆத்துமாக்களை கொண்டு வரும்படியாக சண்டே கிளாஸ் பிள்ளைங்க போன பிபிஎஸ்லாம் வந்து 80-85 பிள்ளைங்க வந்தாங்க. அதுக்காக கத்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து பிள்ளைகளை கொண்டு வருவார்னு விசுவாசிக்கிறேன். அது மாத்திரமில்ல, பிள்ளைங்க ரொம்ப அழகாக வசனம் சொன்னாங்க, அருமையாக வசனம் சொன்னாங்க. பிள்ளைங்க நன்றி செலுத்துகிறேன். ஒரு சில பிள்ளைங்களே கற்றுக்காமே தேவ ஞானத்தால் நிரப்பி பெரிய காரியங்கள் செய்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நேரம் ஜெபிக்கிற நேரம் வந்து 9 மணி. அதே போல மாலையில வந்து ஒரு 7 மணி போல நேரத்துலைக்கும் போதெல்லாம் காலையில சாயங்காலம் ஒரு நாள் நம்ம ஜெபிப்போம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் வந்து செஞ்சுருக்கோம். அது மாத்திரமல்ல, இந்த ஆலயம் திறந்தே இருக்கும். யாருக்காவது வந்து ஃப்ரீயாக அந்த பக்கம் ஜெபிக்கணும். சிலரால் வந்து வீட்டில் ஜெபிக்க முடியாது, பல தடைகள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும். அப்படிப்பட்டவங்க வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் தாராளமாக ஜெபிக்கலாம். எந்த தடையும் இல்லை. நீங்கள் இந்த ஆலயத்தை நீங்கள் நல்ல ஒரு ஜெபிக்கிற சிரமத்தை வந்து தாராளமாக வந்து ஜெபிக்க முடியாது நான் அழைக்கிறேன். கத்த மகிமையான பெரிய காரியங்களை செய்வாராக. ஆத்மாக்களுக்காக ஒரு ஜெபம், ஆத்மாக்களுக்காக புதிய ஆத்மாக்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நாளின் சுகுல கர்த்தாவே, அங்கா நீர் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே எங்கள் மத்தியில் அநேக புதிய புதிய ஆத்மாக்களை உண்மை அறியாதிருக்கிற ஒரு யோனாவை கொண்டு 120,000 பேரை நீ சந்திக்கிறே கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் சிறு மந்தையாக கூடி இந்த இடத்துல நாங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அப்பா ஆண்டவரே, தொழுவத்தில் அல்லாத வேறு ஆளுநர்கள் உண்டுன்னு சொல்லியிருக்கிறேன். நான் உயர்த்தப்படும் பொழுது என் ஜனங்களை என் பக்கமாக இழுத்துக்கொள்வேன் நீங்கள் சொல்லியிருக்கீங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இடத்துல கர்த்தாவே இன்னும் அறியாது இருக்கிற, தெரிந்து கொள்ளாது இருக்கிற ஆண்டவரே தகப்பனே, பாவ கட்டுல போராட்டத்துல மரணத்துல போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களையும் ஆண்டவரே நீங்க கொண்டு வரும்படியா நாங்கள் சொல்லிக்கிறோம். அப்பா சொல்லிக்கிறோம். நான் இந்த ஜனங்களை ஆண்டவரே இந்த துருவத்திலே கொண்டு வந்து ஜெபத்திலே கொண்டு வந்து மகிழ செய்வேன் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே இவர்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்னு சொல்லியிருக்கிறீரே கர்த்தாவே. அப்படியா கர்த்தாவே சோதரிக்கிற ஒரு கூட்ட ஆத்மாக்களை கர்த்தரிடத்திலே கொண்டு வந்து ஆண்டவரே நாமத்தை உயர்த்தப்போ ஒரு ராய்வுக்காய் என்று செலுத்துகிறேன். அழிந்து போகிற ஆத்மாக்களை ஆண்டவரே இடத்தை கொண்டு வரப்போ ஒரு ராய்வுக்காய் என்று செலுத்துகிறோம். வல்லகாரத்தை கொடுக்கிறோம். தொடர்ந்து அந்த பெரிய காரியங்கள் செய்யும். ஆண்டவரே நீர் இப்போது பேசும் மீதியான விட இந்த காற்றை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். நல்ல பாட்டு பாடி காண்க. எல்லாரும் ஒரு பாட்டு பாடுவோம். எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
ராஜாணி செய்த நன்மைகளை என்னையே துதித்திடுவே. ராஜாணி செய்த நன்மைகளை என்னையே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. வாழ்க்கையாயிட்டோம். கடவுளே, ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஒருமனப்பட்டு கர்த்தாவே, நான் இங்கே ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம ஜெபிக்கிறோம். கடவுளே, கொடுத்த ஒவ்வொரு காரியங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. 30 60 100 பலன் தரும்படியாக கோடா கோடியாக வாழ்க்கையிலே கர்த்தாவே ஆசீர்வாதம் பெருகும்படியாக அதை ஆசீர்வதித்து ஒரு தயவுதான் இடத்துல ஆசீர்வதியும் பெருகச்சு செழிக்கச்சு வளர்ச்சிகள் மாறட்டும் ஐயா. இயேசுவின் நாமத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. இன்னும் ஒரு அறிவிப்பு. இன்னைக்கு டாக்டர் எல்லாரும் நல்லா கவனிங்க. இன்னைக்கு ஏகே பால் அப்படின்னு இது கவனிங்க, 2 பேரும் கவனிங்க. இன்னைக்கு ஏகே பால்னு ஒருவர் மீட்டிங் நடத்துறாரு. கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் சென்னையில் கூடி ஜெபிக்கிறாங்க. எதுக்காக ஜெபிக்கிறாங்கன்னா, தேசத்துல சமாதானம் உண்டாகணும், இன்னும் சமாதான பிரார்த்தனை திருவிழா அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஸ்தோத்திரம் ஒரு 1 லட்சம் பேர் இது பண்றாங்க. ஒரு 5000 பேர் பாட்டு பாடுறது மட்டும் 5000 பேர் பாடுறாங்க. ஸ்தோத்திரம். இன்னைக்கு 4 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் அந்த ஜெப கூட்டம் நடக்குது. இதுக்காக எல்லாரும் நம்ம கவனிங்க. இதற்காக எல்லாரும் என்ன ஜெபம் பண்ண போகிறோம். ஒரே ஒரு நிமிஷம் இந்த பேப்பர் கை வச்சிருக்கீங்களா? அது நடந்துருக்கேங்க. ஒரு கை அப்படி கையில் பிடிக்காங்க எல்லாரும். ஸ்தோத்திரம். இந்த மீட்டிங்காக ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது மீட்டிங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணோம். ஹல்லேலூயா. ஏகே பாலுக்காக ஆண்டவரே சென்னையிலே சமாதானம் உண்டாகட்டும். ஆண்டவரே தேசத்திலே சமாதானம் உண்டாகட்டும். அவர்கள் வாழ்கிற பகுதியிலே சமாதானம் உண்டாகட்டும். இந்த சமாதான பெருவிழா ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஏகே பால் அவர்கள் வரவும் ஆண்டவரே செய்திகள் கொடுக்கவும் ஜனங்களுக்குள்ளே ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும் நடக்குங்க. கர்த்தர் பொறுப்பெடுத்து ஆண்டவரே தேசத்துக்கு பெரிய சமாதானத்தை கட்டுறது, ஆசீர்வாதத்தை கட்டுறது. மாலை நடக்கிற கூட்டத்தை ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஸ்தோத்திரம். அடுத்து ஜெபம் நம்முடைய இந்த சபைக்காக. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா 30, 60, 100மாக வளம் தரும். நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கூடிக்கிட்டே வரணும். ஆண்டவரை ஆராதிக்கிற கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கிட்டே வரணும். முதல்ல எத்தனை பேர் கூடணும்? அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் சொல்லுங்க. 5 10 இல்ல 4 பேர். அதான் நான் முதல்ல சொல்லிட்டேன். முதல்ல எத்தனை பேரு? யாரெல்லாம்? 4 பேர் ஆராதிச்சாங்க. அதான் ஆராதனை. கரெக்டா? 4 பேர். அதுக்கு பிறகு சீசர்கள் எத்தனை பேரு? 12 பேர். அல்லேலூயா. 12 பேர் ஆராதித்து ஆண்டவருடைய அப்போஸ்தலர் உபதேசத்தை, பெந்தேகோஸ்தின் அனுபவத்தை தேசத்தில் கொண்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு எத்தனை பேரு? 24 மூப்பர்கள். எத்தனை மூப்பர்கள்? 24 பேர். ஆமென். 24 பேர் ஆராதிக்கிற கூட்டம். பரலோகத்துல தேவனை நோக்கி ஆராதித்த கூட்டம் 4 ஜீவன்கள், 24 மூப்பர்கள் ஆராதித்தார். அதுக்கு பிறகு என்ன சொன்னாரு? இவர்கள் பழுகி பெருகி 30, 60, 100 வளரும். ஃபர்ஸ்ட் 30 ரீச் பண்ணணும். பிறகு 60 ரீச் பண்ணணும். 60 பேர் வந்து ஆராதிக்கணும். அதுக்கு பிறகு 100 பேர் வந்து ஆராதிக்கணும். இதுல எத்தனை பேர் தான் ஆராதிக்க முடியும்? இந்த இடத்துல 40 சார் தான் போட முடியும். அப்படிதானே? இப்போ 100 பேர் வந்துட்டா நம்ம என்ன செய்யணும்? 100 பேர் நம்ம வந்துட்டா என்ன செய்யணும்? சொல்லுங்களேன், சந்தோஷமா சொல்லுங்க. 100 பேர் வந்துட்டா நம்ம என்ன செய்யணும்? நிறைய ஆசீர்வாதம் இல்ல.
இதுல நம்ம என்ன செய்ய போறோம்? 3 ஆராதனை நடத்த போறோம். ஏன்னா ஒரு ட்ரிப்புக்கு எத்தனை பேர் உள்ள உட்காரலாம்? 40 பேர் உட்காரலாம். ஆமா, காலையில ஒரு ஆராதனை, மத்தியானம் ஒரு ஆராதனை, சாயங்காலம் பாண்டியனை அப்படிதான் நடத்துறாங்க. அவங்களுக்கு 200 பேர் சபைக்குள்ள 60-70 பேருக்குள்ள உட்கார முடியாது. அதனால என்ன பண்றாங்க? காலையில 7 மணிக்கு ஒரு ஆராதனை, பிறகு 10 மணிக்கு ஒரு ஆராதனை. அந்த ஆராதனை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். 10ல இருந்து 12 வரை பண்ணினாச்சு. அடுத்து சாயங்காலம் 6 மணிக்கு ஒரு ஆராதனை தொடங்கி 8 மணிக்கு முடிச்சோம். இப்படி 3 ஆராதனைகள் நம்ம எடுக்க முடியும். எத்தனை பேருக்கு? ஒரு நேரத்துக்கு எத்தனை பேரு? 40 பேரு. 3 ஆராதனைன்னா எத்தனை பேரு? 120 பேர். அப்போஸ்தலர் உபதேசத்துல அவங்க மேல் மாடியில கூட்டி ஜெபிச்சது எத்தனை பேரு? 120. அல்லேலூயா. என்ன சொல்ல வரீங்க? ஆமா, 120 பேர். ஆமென். தேவன் அப்படி நம்ம என்ன செய்ய போறாரு? வர்த்திக்க பண்ண போகிறார், பெருக பண்ண போகிறார். எல்லாரும் சோதனை பண்ணுங்க. தேவன் அப்படி ஆசீர்வதிக்கும்படியாக, நம்ம சபையை பெருக பண்ணும்படியாக எல்லாரும் கர்த்தரை நோக்கி, வலதுகரத்தை நோக்கி சபையை ஆசீர்வதித்து பெருகவும் தேவன் மகிமை அடையும். எல்லாரும் சோதனை பண்ணுவோம். ஆசீர்வதிப்போம். ஆண்டவரே, இந்த இடத்துல ஆராதனைகள் பெருகணும், இந்த இடத்துல ஆத்துமாக்கள் வரணும். ஆண்டவரே, நிரப்போம் சபைக்காக, ஐக்கியத்துக்காக, ஜபத்துக்காக நமக்கு கோடி சொல்கிறோம். அனாதி தீர்மானத்தின்படி இந்த சந்ததியை உருவாக்கினீர். ஆண்டவரே, நீ மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. அல்லேலூயா. நம்ம ஜபத்துல ஒழுங்கா வந்துடணும், ஜபத்துல கலந்துக்கிடணும், ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். நம்ம அவருடைய சந்ததி, அவருடைய காரியத்தை நம்ம செய்யணும். ஆமென். இப்போ நம்ம செய்திக்குள்ளாக போகிறோம். 12:30 செய்திக்குள்ளாக போகிறோம். எல்லாரும் நல்லா கவனிங்க. எந்திரிச்சு பின்னாடி போகக்கூடாது, அங்கே திரும்பி பார்க்கக்கூடாது, ஆளை சேருக்கு மேலே தூக்கி வச்சுக்கூடாது. இங்கே மட்டும்தான் பார்க்கணும். எங்களை மட்டும் பார்க்கணும். இந்த இடத்த மட்டும்தான் பார்க்கணும். சரியா? அல்லாட்டினா அந்த மேலே இருக்குல்ல சில்வர், அதை மட்டும் பார்க்கணும். ரைட்டு சில்வர் இருப்பாரு. சில்வர் வந்து போடணும். அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு ஒரு லைன் எழுதணும். சரியா? ஆகையினால நம்ம தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த இடத்தான் பார்க்கணும், வேற எங்கேயும் திரும்பி பார்க்கணும். சரியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து, வானத்தை பூமியை படைத்தவர் இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அல்லேலூயா. இப்போ ஒரே ஒரு வசனத்தை நம்ம தியானிச்சு முடிக்க போறோம் ஆராதனைங்க. ஆமென். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை தியானிச்சு நம்ம முடிக்க போறோம். ஆமென். ஒரு வசனத்தை எடுங்க. சங்கீதம் 84:11. கர்த்தர் நன்மையானதை தருவார். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்காதிருக்க மாட்டார். ஆமென். இதுதான் இன்னைக்கு தலைப்பு. 84:11 உத்தமமாய் நடக்கிறவர்கள் நன்மைகளை பெறுவார்கள். உத்தமமாய் நடக்கிறவர்கள் நன்மையை பெறுவார்கள். ஆண்டவர் நன்மையானதை தருவார். சங்கீதம் 84:12 கர்த்தர் நன்மையானதை தருவார். 85:12 கர்த்தர் நன்மையானதை தருவார். ஆனா 84:11 அந்த நன்மையை நம்ம எப்படி பெற்றுக் கொள்ளலாம்? உத்தமமாய் நடந்தால் நன்மையை பெறுவோம். இன்னொரு முறை அந்த வசனத்தை வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் அவர்தான் சூரியன், அவர்தான் கேடகம். நல்லா கவனிங்க. எல்லாரும் சூரியனை கும்பிடுறாங்க. பாத்தீங்களா? கவனிச்சிங்களா? எங்க வீட்டு முன்னாடி 2 பேர் சூரியன் வந்த உடனே
நேர வெளியே வந்து அந்த சூரியனை பார்த்து இப்படி இப்படி பண்ணுவாரு, இப்படி பண்ணுவாரு, இப்படி பண்ணுவாரு, சூரியனை வணங்குவார். இங்க என்ன சொல்லி இருக்குது? தேவனாகிய கர்த்தர் யாரு? அப்ப அவங்க யாரை கும்பிடுறாங்க? யாரை கும்பிடுறாங்க? தேவனாகிய கர்த்தரை கும்பிடுறாங்க. ஆனா அவங்க நினைக்கிறாங்க நம்ம வேற எதுவும் கும்பிடுறாங்க. இல்ல, சூரியனை கும்பிட்டா யாரை கும்பிட்டதா அர்த்தம்? கர்த்தரை கும்பிட்டதா அர்த்தம். கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கேடகம்னா பாதுகாப்பு தருகிறவர். அடுத்து தொடர்ந்து வாசிக்கும் போது உங்களுக்கு என்ன செய்வாரு? கிருபையும் மகிமையும் ஆகுவார். கிருபைனா என்னது? இறக்கம். கிருபைனா இறக்கம். பூமியில யாருக்கு இறக்கம் கிடைச்சிச்சு? கிருபை கிடைச்சிச்சு? நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைச்சது. தாவீதுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. மரியாளுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அப்படிதானே? மரியாள ஆண்டவர் இறக்கப்பட்டு தெரிந்து கொண்டதுனால தான் மரியா வயிற்றுல யார் பிறந்தது? இயேசு பிறந்தாரு. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச பாஸ்டர் ஒருவர் சொல்லுவாரு, ஏதாவது கஷ்டம் வந்தா அந்த மரியா மாமன் என்னை பார்க்கவே இல்லை, என்னை கவனிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாரு. மரியா மாமன் யாரு? அல்லேலூயா. மரியாளுக்கு கர்த்தருடைய கண்களில் என்ன கிடைச்சிச்சு? அதே மாதிரி நமக்கு என்ன அருள்வாராம்? கிருபையை அருள்வார், மகிமையை அருள்வார். தொடர்ந்து வாசிங்க. உத்தமமாய் யார் நடக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு நன்மையை நிறைய வழங்குவார். நிறைய வழங்குவார். நன்மை உத்தமமாய் நடந்தால் நன்மைகள் கிடைக்கும். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. உத்தமமாய், நான் சொன்ன மாதிரி சொல்லுங்க. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்குவார். சத்தமா சொல்லுங்க. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்குவார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்குவார். நல்லா கவனிங்க. உங்ககிட்ட ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கணும்னா உண்மையாய். உத்தமம்னா அதுக்கு இன்னொரு பேர் என்னது? உண்மை. இந்த வார்த்தைக்கு உத்தமம் அப்படிங்கிற வார்த்தைக்கு 4 வார்த்தை தமிழ்ல இருக்குது. என்ன வார்த்தை? உத்தமமாய், உத்தமம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இன்னொரு வார்த்தை என்னது? உண்மை. எப்படி இருக்கணும்? இன்னொரு வார்த்தை மெய்யாய். மெய்யாய் அது உண்மை. அல்லேலூயா. இன்னொரு வார்த்தை சத்தியமாய். சத்தியம் அப்படின்னு சொல்றதும் உண்மைதான். அல்லேலூயா. உத்தமமாய் நம்ம இருக்கணும், உண்மையா இருக்கணும். நல்லா கவனிங்க. உண்மையா இருக்கிறவங்களுக்கு நிறைய நன்மை கிடைக்கணும். நிறைய நன்மை கிடைக்கணும். கள்ளத்தனம் பண்ணா நன்மை வராது. மாயமாலம் பண்ணா நன்மை வராது. 2 வேஷம் போட்டா நன்மை வராது. உண்மையா இருந்தா தான் நன்மை வரும். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உண்மையா இருந்தா தான் என்ன வரும்? தாவீது ராஜான்னு ஒரு மனுஷன் பூமியில இருந்தார். அந்த வருஷத்துல தாவீது தான் ஆட்சி செய்தார். இஸ்ரவேல் மக்களா யார் நடத்தினது? தாவீது. எவ்வளவு நாள் நடத்தினார்னா 40 ஆண்டுகள் தாவீது என்ன செஞ்சார்? அரசாட்சி செய்தான். தலைவராக இருந்தான், முதலமைச்சராக இருந்தான், சமஸ்த இஸ்ரவேலருக்கும் பிரதமராக இருந்தான். ஆமென். சொல்லுங்க. தாவீது தான் பெரிய ஆளா இருந்தான். ஆனா அவன் சொல்றான், ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறத அப்படியே சேர்த்து அதுல ஒரு பங்கு ஆண்டவர் கொடுத்துறான். யார் கொடுத்துறான்? ஆண்டவர். ஆனா அது பல மடங்கு ஆசீர்வாதம் அவனுக்கு திரும்பி வருது. அப்ப அவன் ஒரு வார்த்தை சொல்றான், கர்த்தரிடத்துல வாங்கி கர்த்தருக்கே நான் கொடுக்குறேன். கர்த்தர் என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிறார். தேவனிடத்துல வாங்கினத நம்ம ஆண்டவருக்கு திருப்பி ஒரு பங்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி அவன் உத்தமமா இருந்ததுனால அவன் என்ன வேலை செஞ்சான்னு தெரியுமா? முதல்ல என்ன வேலை செஞ்சான்னு தெரியுமா? ஆடு மேய்க்கிற வேலை செஞ்சான். அவனை ஆண்டவர், அவன் உத்தமமா இருந்ததுனால
அவனை ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? ஒரு படை வீரனா மாத்திட்டார். படை வீரனா யாரு? எங்க வேலை செய்யறது? படை வீரனா எங்க வேலை செய்யறது? எங்க? ராணுவத்துல வேலை செய்யறது. ராணுவத்துல போய் வேலைக்கு சென்றான். அங்க அவன் நல்ல சண்டை போடுறான், நல்ல யுத்தம் பண்றான், நல்லா ஜெயிக்கிறான் அப்படின்னு சொன்னோன்னா அவனை ராணுவ தலைவனா போட்டாரு. அதுலயும் அவன் உண்மையா இருந்தான், தேவன் அவனை ராஜாவா மாத்திட்டாரு. அல்லேலூயா. உண்மையா இருக்கும்போது படிப்படியா உயர்வு வரும். காட்டுக்குள்ள ஆடு மாடுகள் கூட கிடந்து படுத்து தூங்கிட்டு இருந்தவன அவன் உண்மையா இருந்ததுனால அவனை தூக்கி என்ன செஞ்சாங்க? படை வீரனா மாத்திட்டாங்க. படை வீரன் அந்த வேலையில உண்மையா இருந்ததுனால தலைவனா, ராணுவ தலைவனா மாத்திட்டாங்க. அதுலயும் உண்மையா இருந்ததுனால கர்த்தர் என்ன செஞ்சாரு? ராஜாவாக மாற்றினார். அதுலயும் உண்மை இருந்ததுனால எல்லா இஸ்ரவேலருக்கும், சமஸ்த இஸ்ரவேலருக்கும் 12 கோத்திரத்துக்கும் பெரிய ராஜாவா, ராஜாதி ராஜாவா, மன்னாதி மன்னனா அவனை ஆண்டவர் உயர்த்திட்டாரு. அவன் தான் சொல்றான், என்ன சொல்றான்? நான் உண்மையா இருந்தேன், நான் கர்த்தரிடத்துல வாங்கினதை கர்த்தருக்கு கொடுத்தேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம உண்மையா இருக்கணும், எல்லா விஷயத்திலும் உண்மையா இருக்கணும். பிள்ளைகள் படிக்கும்போது உண்மையா இருக்கணும். கள்ளத்தனம் பண்ணக்கூடாது. ஸ்கூல்ல பரீட்சைக்கு இது எழுத சொல்லுவாங்க. ஆமாம், எக்ஸாமுக்கு நல்லா படிச்சுக்குவாங்க, இதெல்லாம் எழுதி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்க தான் எழுதணும். வேற யாரையாவது எழுத வச்சு நீங்க கொண்டு போனீங்கன்னா அது உண்மை கிடையாது. அப்படிதானே? நமக்குள்ளதை நம்ம எழுதணும். அதே மாதிரி நமக்காக நம்ம ஜெபிக்கணும், நம்ம குடும்பத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். நம்முடைய காரியங்கள்ல நம்ம உண்மையா இருக்கணும். தினந்தோறும் நம்ம ஜெபம் பண்ணணும், தினந்தோறும் நம்ம பைபிள் வாசிக்கணும். இதுல உண்மையா இருக்கணும். அதுல தவறுனா கூட நமக்கு ஆசீர்வாதம் குறைஞ்சு போயிடும். அதுல உண்மையா இல்லைன்னா நமக்கு ஆசீர்வாதம் குறைஞ்சு போயிடும். அப்படி பைபிள்ல சொல்லியிருக்கா? ஆமா, பைபிள்ல சொல்லியிருக்கேன். இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் தான் ஆசீர்வதிக்கப்படுவான். அப்படின்னு என்ன அர்த்தம்? ராத்திரியும் பைபிள் வாசிக்கணும், பகல்லையும் பைபிள் வாசிக்கணும். 2 வேளையும் பைபிள் வாசிக்காத மனிதனுக்கு ஆசீர்வாதம் கிடையாது. தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நம்ம செய்யறதெல்லாம் நடக்கணும், நிறைவேறணும், ஜெயிக்கணும், ஆசீர்வாதம் கிடைக்கணும்னா நம்ம உண்மையா இருக்கணும். எதுல உண்மையா இருக்கணும்? வேத வாசிப்பதிலும் ஜெபம் பண்ணுவதிலும் நம்ம உண்மையா இருக்கணும். ஆமென். சொல்லுங்க ஆமென். ஆமென். அல்லேலூயா. நம்ம வீட்டுல சும்மா இருக்கோம், சபையில ஒரு கூட்டம் நடக்குது, அப்போ அந்த நேரத்துல நம்ம ஜெபத்துல கலந்து கொள்ளணும். அதுல நம்ம எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு அப்படி உண்மையா இருக்கு கிருபை தரும்படியாக எல்லாரும் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம தேவன் உண்மையை நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். நம்ம உண்மையா இருக்கணும், உண்மையா நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறார். இங்க இந்த வசனத்தை நீங்க நல்ல தெளிவா இன்னொரு முறை படிங்க. சங்கீதம் 84:11 அதுல என்ன சொல்றாரு? சூரியனும் கேடகமுமானவர் கிருபையையும் மகிமையையும் உங்களுக்கு அருள்வார். உத்தமமாய் நடக்கிறவர்கள் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்குவார். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நன்மையை நமக்கு திரளாய் தருவார், ஏராளமாய் தருவார், நன்மையை நமக்கு தருவார். நல்ல கவனிங்க, நன்மை வரலன்னா என்ன வரும்? வேற நம்ம நன்மை வரலன்னா அதுக்கு மேல என்ன வரும்? தீமை தான் வரும். அப்ப தீமை நமக்கு வரக்கூடாதுன்னா நம்ம நன்மை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். நன்மை பெற்றுக்கொள்வதற்கு வழி என்ன? உண்மையாய் நடக்கணும், உண்மை பேசணும், உண்மையாய் வாழணும், உண்மையாய் நாம் செயல்படணும். இதை தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் வலது கையை உயர்த்தி ஒரு அறிக்கை எடுங்க. எல்லாரும் வலது கையை உயர்த்துங்க, வலது கையை உயர்த்துங்க. தம்பி வலது கையை
ஒரு அறிக்கை, ஆண்டவரே ஆண்டவரே எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே நான் உத்தமமாய் நடக்கிறேன், உத்தமமாய் உங்களை நடத்தும் ஆண்டவரே, உத்தமமாய் நடந்து நன்மையை பெற்றுக்கொள்ள கிருபைதார் ஆண்டவரே. சத்தமா சொல்லுங்க, உத்தமமாய் நடந்து நன்மையை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபைதார் ஆண்டவரே, கிருபையாய் இரு ஆண்டவரே. நான் உண்மையாய் இருக்க வேண்டும், உண்மையாய் நாங்கள் இருந்து ஆசீர்வாதங்களை பெற வேண்டும், நன்மைகளை பெற வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே நமக்கு செய்வாராக. எல்லாரும் ஆமென். நல்லா கவனிங்க, உண்மையாய் இருக்கும்போது நமக்கு நன்மைகள் ஏராளமா கிடைக்கும். உண்மை இல்லைன்னா அதுக்கு பதிலாக என்னது வரும்? தீமை வரும், தீங்கு வரும். தீமை, தீங்கு, அடுத்து என்னது? பொல்லாப்பு, ஆபத்து, விபத்து, இதெல்லாம் வரும். இதெல்லாம் அந்நம்பி. ஒரு ஆளு நமக்குள்ள வந்தான், தீமை உள்ள வந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி என்ன வரும்? தீங்கு வரும். அது சகோதரன். அதுக்கடுத்தாவில் தீங்குகள் வரும், அடுத்து பொல்லாப்பு வரும், அடுத்து ஆபத்துகள் வரும். இதெல்லாம் வரும்போது என்ன ஆகும்னா நமக்கு இழப்புகள் நேரிடும், அழிவுகள் நேரிடும். அது வராம இருக்கணும்னா நம்ம உத்தமமாய் நடந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. நம்ம எத்தனை மணிக்கு ஜெபம் தொடங்கணும்? 10:30 மணிக்கு ஜெபம் தொடங்கணும். ஆனா நம்ம எத்தனை மணிக்கு ஜெபம் தொடங்கணும்? 10 மணிக்கு ஜெபம் தொடங்கணும். ஆண்டவர் இந்த ஆராதனைக்கு வர்றதுக்கு நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, நான் 10 மணிக்கு எப்படியாவது ஜெபத்துக்கு போயிடணும், உண்மையா இருக்க எனக்கு கிருபை தரணும், அதுக்கேற்ற சூழ்நிலைகளை என் குடும்பத்தில் உருவாக்கணும், எங்கள் வீட்டில் உருவாக்கணும்னு சொல்லி நம்ம முதல்ல சனிக்கிழமை ஜெபிக்க ஆரம்பிச்சிடணும். காலையில எந்திரிச்சு ஜெபிச்சு அதுக்கு ரெடி ஆகணும். அதுக்கு தேவன் நமக்கு உதவி செய்யும்படி நம்ம ஜெபிக்கணும். முதல் தடைகள் உடைக்கப்படும், தீமைகள் நீக்கப்படும், அதுக்கு விரோதமாக இருக்கிற காரியங்கள் அப்புறப்படுத்தப்பட்டு நமக்கு சாதகமான சூழ்நிலைகள் வரும். ஆமென். சொல்லுங்க, சொல்லுங்க. பாருங்க, அப்போ ஜெபம் தான் நமக்கு உதவி செய்யுது. ஆண்டவருடைய கரம் தான் நம்ம அனுக்கிரகமாய் நம்மை நடத்துகிறது. ஆமென். சொல்லுங்க, உத்தமமாய் நடப்பவர்களுக்கு நன்மையை வழங்காது இருக்க மாட்டார். 28:10 வாசிங்க. நீதிமொழிகள் 28:10. இன்னைக்கு உங்களுக்கு 3 வசனங்களை தான் உங்களுக்கு போதிச்சிருக்கேன். இன்னொரு வசனம், 3வது வசனம் வாசிங்க. உத்தமர்களை மோசப்படுத்தி பொல்லாத வழியிலே நடத்துகிறவன் தன் வெட்டின குழியில் தானே விழுவான். உத்தமர்களோ நன்மையை சுதந்திரிப்பாங்க. அல்லேலூயா. உத்தமர்களை நம்ம என்ன செய்யக்கூடாதான்? பகைக்க கூடாது. அவங்கள நம்ம என்ன செய்யக்கூடாது? விரோதிக்க கூடாது. அவங்கள பொல்லாத வழியில நடத்தக்கூடாது. அதுக்கு நம்ம ரொம்ப கவனமா இருந்து நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். 2வது என்ன சொல்றாரு? உத்தமர்கள் நன்மையை என்ன செஞ்சவங்களா சுதந்திரிப்பாங்க. நம்ம உத்தமமாய் வாழ்ந்தால், உண்மையாய் வாழ்ந்தால் நமக்கு நன்மை கிடைக்கும், சுதந்திரிக்க முடியும். நன்மை சுதந்திரிக்க முடியும், நன்மையை அனுபவிக்க முடியும், நன்மை நமக்கு கிடைக்கும், நன்மை நமக்கு உண்டாகும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ நமக்கெல்லாம் ஆண்டவர் வீடு தந்திருக்கிறாரு. இல்லை எல்லாருக்கும், யாருக்கெல்லாம் சொந்த வீடு இருக்கு? எல்லாருக்கும் சொந்த வீடு இருக்கா? எல்லாருக்குமே சொந்த வீடு. இப்போ எல்லாருக்குமே சொந்த வீடு இருக்கு. 37ஆம் சங்கீதத்துல நீதிமான்களோ பூமியை சுதந்திரிப்பார்கள் அப்படின்னு இருக்கும். அதுல வாசமாயிருப்பாங்க. நீதிமான்களாய் இருந்தால், உத்தமர்களாய் இருந்தால் பூமியை சுதந்திரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நம்ம உண்மையா இருக்கும்போது பூமியை சுதந்திரிக்கிற ஆசீர்வாதம். இது ஒரு நன்மை. வீடு நமக்கு சொந்தமாக இருப்பது என்பது ஒரு நன்மை. நல்ல வேலை, தொடர்ந்து வேலை, வருமானம் நமக்கு இருந்தால் அது நன்மை. அல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு ஆண்டவர் தருவாரு. அது சுதந்திரிக்கும்படியான வழிகளை, வாய்ப்புகளை தேவன் நமக்கு தருவார்.
இப்பொழுது நமக்கு எல்லாருக்கும் தந்துட்டு இருக்கிறாரு. இன்னும் நம்ம நிறைய சுதந்திரிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. அதெல்லாம் கர்த்தர் நமக்கு தரணும். அப்போ அதுக்கு நம்ம இன்னும் என்ன செய்யணும்? உண்மையாய் நடக்கணும், உத்தமமாய் நடக்கணும், மெய்யான வழியிலே நடக்கணும். கர்த்தருடைய வழி எப்படிப்பட்ட வழி? மெய்யான வழி, நீதியின் வழி. அல்லேலூயா. கர்த்தருடைய வழி எப்படிப்பட்டது? மெய்யான வழி, நீதியின் வழி, நீதிமான்களின் வழி. ஆகையினால நம்ம இந்த நன்மைகளை சுதந்திரிக்க நாம் உத்தமமாய் நடக்கணும். ஆமென். அல்லேலூயா. உண்மை உள்ள மனிதன் ஆசீர்வாதத்தை நீதிமொழியில் இருக்கு. உண்மை உள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. யாரெல்லாம் உண்மையா இருக்காங்களோ நம்ம நிறைவான, பரிபூர்ணமான, மேன்மையான, நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதத்தையும் அதிகமாய் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுக்கு பயந்து நடந்தா, தேவனுக்கு பயந்து உண்மையாய் வாழ்ந்தா தேவன் நம்ம என்ன செய்ய மாட்டாரு? அல்லேலூயா. பாடலுடைய பாட்டு ஒரு பாட்டு பாடுமா? கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார், இயேசு கைவிடவே மாட்டார். தந்தை மகனே, தாயும் அவரே, தந்தை மகனே, தாளாட்டுவார், சீராட்டுவார், தாளாட்டுவார், சீராட்டுவார். யார் என்னை கைவிட்டாலும் எல்லாரும் பாடுவோம். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார், இயேசு கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. எனக்கு இந்த சபையை குறித்து, இந்த ஊழியத்தை குறித்து நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொன்ன போது ஆண்டவர் சொன்னாரு, மாசில ஒரு நாள் அங்கே போ அப்படின்னு சொல்றாரு. மாசில ஒரு நாள் நான் இங்க வரணும்னு கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சாரு? கட்டளையிட்டாரு. நாங்க இந்த ஊழியத்தை குறித்து பாரப்பட்டு செபித்த நாள் கொண்டு 4வது வாரம் நாங்கள் வந்து ஜெபம் பண்ணுறோம். ஆரம்பத்தில் இருந்து இது உள்ளா இருக்கும்போது, இது தன்மை இது தரையா இருக்கும்போது, இது மணலா இருக்கும்போது 4வது வாரம் மாசில ஒரு நாள் நாங்கள் இங்கே ஜெபிக்க வந்து கொண்டு வந்தோம். உத்தமமா ஆண்டவர் இதை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி 4வது வாரம் வந்து கொண்டே இருக்கும். இன்னைக்கு 4வது வாரம் அதான் வந்துருக்கோம். அல்லேலூயா. முடிந்த அளவுல நாங்கள் 4வது வாரம் வந்துடுவோம். ஆனால் ஆண்டவர் எங்க ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு அனுகூலமாக இந்த சபையை செஞ்சிருக்கிறாரு, கட்டி தந்திருக்கிறாரு. இவ்வளவு நாட்கள் இந்த சபையை கட்டுவதற்கு எவ்வளவு பணம் தேவைப்பட்டுச்சு? 17 லட்சம். மேலே நம்ம கூலிகிளி எல்லாம் சேர்த்து 18 லட்சம் கிட்ட ஆயிரும். 18 லட்சம் நம்ம கையில இல்லவே இல்லை, ஆனா நம்ம உண்மையா தேவனுக்கு பணிந்து ஜெபமறைய சொல்லுவாங்க. காலையில 4 மணிக்கெல்லாம் முழங்கால் போட்டு இந்த இடத்துல ஜெபம் பண்ணுங்கய்யா. ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? 4 மணிக்கு ஜெபம் பண்ணியிருக்காங்க, 5 மணிக்கு ஜெபம் பண்ணியிருக்காங்க, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணியிருக்காங்க. 730 நாள் நாங்கள் ஃபோன்லேயே ஜெபம் பண்ணோம். ஃபோன்லேயே அப்போ சிஸ்டர் இங்கே தான் உட்காந்து எங்களோட ஜெபம் பண்ணுவோம், அந்த கான்ஃபரன்ஸ் ப்ரேயரில். அப்படிப்பட்ட ப்ரேயர் என்ன இது கொரோனா ஜெபம் 2 வருஷம் 730 நாட்கள் ஃபோனிலே 100 ஊழியக்காரங்க ஜெபிச்சிருக்கோம். அப்போ இந்த இடத்திலிருந்து ஜெபம் எடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் கர்த்தர் பார்த்து அனுகூலமான வாசல்களை திறந்து யாரை வச்சு என்ன செய்யணுமோ ஆண்டவர் அதை செய்து கிட்டத்தட்ட 18 லட்சத்துக்கு இந்த சபை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? கட்டியிருக்கிறார். அந்த வசனத்தினுடைய நிறைவேற்றுதல். உத்தமமாய் நடக்கிறவர்கள் நன்மையை பெறுவார்கள்.
இன்னொரு இடத்துல என்ன சொல்லக்கூடிய உத்தமமாய் நடக்கிறவர்கள் நன்மையை சுதந்திரிப்பார்கள். கர்த்தர் நன்மையானதை தருவார், இன்னும் நன்மையானதை தருவார். எனக்கு என்ன தருவன் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காரு சொல்லுங்க பார்ப்போம். என்ன தருவன் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறாரு? எப்படியாச்சு அடுத்து என்ன தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறாரு? 30 மாறப்போகிறது, அடுத்து 60 மாறப்போகிறது, 100 மாறப்போகிறது, 120 மாறப்போகிறது. அப்போ எத்தனை ஆராதனை நடக்கும்? இதே இடத்துல இதான் தீர்க்க தரிசனம். அப்போ ஜனங்களை சுற்றி இருக்கிற எல்லா தெருக்களில் மக்களையும், எல்லா உண்மையான மக்களையும், இந்த சபைக்கு முன்குறிக்கப்பட்ட மக்களையும் தேவன் இங்கே கொண்டு வருவார், குடும்பம் குடும்பமாய் கொண்டு வருவார். அல்லேலூயா. எல்லாரும் சோத்திரம் பண்ணுவோம். சுத்தமா சோத்திரம் பண்ணுங்க. ஜெபிப்போம். எல்லாரும் எழுந்து ஜெபிப்போம். தேவன் சபையை ஆசீர்வதித்திருக்கார். சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம் பண்ணுவோம். தேவன் நம்முடைய மத்தியிலே வெளிப்பட்டதற்காக பேசினதற்காக சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் பண்ணுங்க. அதை கண்களை மூடி சோத்திரம் பண்ணுங்க. கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க, கை வைத்துக்கங்க. ஜெபம் ஜெபம். பிதாவே சோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனையின் ஆசீர்வதித்திற்காக நன்றி. ரகபோத் விடுதலை திருச்சபை உமக்கு முன்பதாக இருக்கிறது. உண்மையுத்தமாய் நடத்துகிற எங்கள் அன்பின் தேவனே, நீர் உண்மையுள்ளவர்களை கண்ணோக்கி பார்க்கிறேன். இந்த கர்த்தர் நன்மையானதை தருவார், உத்தமமாய் நடக்கிறவர்கள் நன்மையாய் வழங்காகிறார் என்று எழுதப்பட்ட வார்த்தையின் பிரகாரமாக இன்னும் நன்மைகள் ஏராளம் கிடைக்கணும், ஆத்துமாக்கள் கிடைக்கணும். ஆண்டவரே, 120க்கும் மேலான ஆத்துமாக்கள் இங்கே நிரப்பப்படணும். அதற்காக நாங்கள் ஆசீர்வதித்து சபையாராய் ஜெபிக்கிறோம், விசுவாசித்து சபையாராய் ஜெபிக்கிறோம். சுற்றி இருக்கிற எல்லா தெருக்களில் உள்ள மக்களையும் சந்திக்கிறார். ரட்சிக்கப்படாத மக்களை ரட்சிங்க. ஆகவே பாவத்தில, சாபத்தில, வியாதியில, பிசாசு பிடியில பீடிக்கப்பட்ட மக்களை விடுதலை செய்து ரட்சித்து சபைக்கு கொண்டு வாங்க. இங்கே வந்து ஜெபிக்கிற மக்களுக்கு அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், நாமும் மகிமைப்படட்டும். தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த சபைக்கு வருகிற எல்லா பெரியோரையும் சிறியோரையும் வாலிபரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. காரணமாக இருக்கிறவர்கள் கொடுத்தவர்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படட்டும். விசேஷமாக அருமையான ஊழியக்கார குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிங்க. தேவன் ஆசீர்வதியும் நன்மைகளை கொடுக்கும் தேவ ஊழியக்காரனாக தேவன் இவர்களை மேன்மைப்படுத்தும், இன்னும் மேன்மைப்படுத்தி ஆசீர்வதியும். தேவக்கரம் தொடர்ந்து நன்மையாக இருப்பதாக. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். பாடல்களை, ஆராதனைகளை, சாட்சிகளை, ஆண்டவரே செய்திகளை, சங்கீதங்களை, ஆண்டவரே காணிக்கைகளை நீர் ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே தொடர்ந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் உலகத்தில் உள்ள பரிசுத்தவான்களோடும் இந்த சபையிலே வந்து ஜெபிக்கிற அனைத்து குடும்பங்களோடும் இதற்காக கொடுத்த உழைத்த அனைத்து மக்களோடும் என்னென்னைக்கு கூட இருப்பதாக. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். சத்தம் அவர்களே சொல்லுங்க.